சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ மிகுந்த மன கஷ்டத்தில் உள்ளாய். எதற்காக உனக்கு இத்தனை கஷ்டங்கள்? நீ உண்மையாக நேசித்த அந்த நபர் மீது அதீத பாசம் வைத்து உன் வாழ்க்கையை நீயே தொலைத்து விட்டாய். அதிலிருந்து உன்னால் மீளவும் முடியவில்லை, மறக்கவும் முடியவில்லை. அதையே நினைத்து நினைத்து உன்னை நீயே வருத்தி கொள்கின்றாய். எந்த உறவாக இருந்தாலும் சரி, அளவோடு பாசம் வைத்தால்தான் அந்த உறவு நீடித்து நிலைக்கும். கவலைப்படாதே, உன்னை அதிலிருந்து மீட்டு வர வைப்பேன். நீ உயிராய் நேசித்த உறவு, உன்னை விட்டு பிரிந்து சென்ற உறவு மீண்டும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். செய்த தவறை உணர்ந்து உன்னுடைய காலில் விழ வைப்பேன். அதுவரை அனைத்தையும் மறந்துவிட்டு உன்னுடைய வேலைகளையை பார். உன்னுடைய முயற்சிகளை நீ எடு. உன்னால் முடியும், உன்னால் மட்டுமே முடியும். சறுக்களில் இருந்து மீண்டும் நீ சாதிக்கப் போகிறாய். உன்னை இகழ்ந்தவரும் கதவை சாத்தி கொண்டு போனவர்களும் உன்னை பார்த்து பிரமிக்கப் போகிறார்கள். இப்பொழுது இருக்கும் உன்னுடைய சூழ்நிலைகள் உன்னை நிலை தடுமாற வைக்கின்றது. ஏதோ எண்ணங்கள் உன்னில் வட்டமிட்டபடி சுற்றி கொண்டே இருக்கின்றது. புத்தியும் மனமும் சீராக இருந்தால்தான் எண்ணங்களும் சிந்தனைகளும் தெளிவாகும். நாம் செய்கின்ற காரியத்தின் அசைவுகள் என்னவென்று புலப்படும். புத்தியும் நிலையாக நல்லதாக நிற்கும். மொத்தத்தில் வாழ்க்கை அழகான நிம்மதியில் பூங்காவனமாய் அமையும். உன்னிடம் உன் அப்பா நான் இருக்கின்றேன். உன்னிடத்தில், உன் மனதில், உன் புத்தியில் வாழ்கின்றேன். எதற்காகவும் நீ கலங்காதே. என்னை நினைத்தாலே நான் உன் கண்முன்னே தோன்றுவேன். நீ அழைக்கும் பொழுது நான் உன்னிடத்தில் இல்லாமல் இருப்பேனா என்ன? உலகத்தில் என்ன மாறினாலும் நகன்றாலும் நான் உன்னை விட்டு ஒரு பொழுதும் அகழ மாட்டேன். உன்னில் எப்பொழுதும் இருப்பேன். உனக்கு என்ன தேவையோ அதை நிச்சயம் நான் செய்வேன். உன் வாழ்க்கைக்கு இப்பொழுது என்ன நடக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ அதுதான் நடக்கும். உன்னிடம் இருந்து பொய்யான உறவுகளை மட்டுமே உன் அப்பா விலகி வைத்தேன். உன்னுடைய அன்பும் பாசமும் உண்மை என்று எனக்கு தெரியும். அதேபோல் அந்த நபரும் உன் மீது உண்மையான பாசம் வைத்திருந்தால் நிச்சயம் உன்னை தேடி வருவார். நீ இல்லாமலும் அவரால் இருக்க முடியாது. மற்றவர்களிடமிருந்து பாசத்தை மட்டும் எதிர்பார்க்காதே. மற்றவர்களுக்காக நீ எப்பொழுதும் இயங்கிக் கொண்டே இருக்கிறாய். கிடைக்காத அன்பு கூட எதிர்பார்க்கின்றாய். உன் மனக்குமுறல், அழுகை அனைத்தையும் அப்பா நான் அறிவேன். யார் உன்னிடம் இருக்கிறார்களோ இல்லையோ, அப்பா நான் இருப்பேன். என் மீது முழுமையான நம்பிக்கையை வை. உனக்கான தேவையை நான் பூர்த்தி செய்து தருகிறேன். நீ அந்த நபர் மீது அதீத பாசத்தினால் உன் வாழ்க்கையே ஏற்கனவே தொலைத்து விட்டாய். இனிமேல் இருக்கும் வாழ்க்கையாவது உனக்கு பிடித்த விதத்தில் வாழ முயற்சி செய். உன்னுடைய குறிக்கோளை நோக்கி சென்று கொண்டிருக்க வேண்டிய அனைத்தும் சரியான நேரத்தில் சரியான இடத்தில் அப்பா நான் நடத்தி வைப்பேன். என் வார்த்தைகளின் மீது முழுமையாக நம்பிக்கை வை. சாயப்பா இருக்க பயமே. நல்லதே நினை, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.